2 வாரத்துக்கு முன்பதாக ஒரு புத்தகத்தை நாம் வெளியிட்டோம், பியாண்ட் வாட் வி சி. இந்த வருஷம் மார்ச் மாதம் அதிகாலை ஜெபத்திலே தேவ தூதர்களை குறித்து நாம் தியானித்தோம். 25 தேவ தூதர்கள் ஆசீர்வதித்தது. அதை நான் புத்தகமாக அதை கொண்டு வந்திருக்கிறேன். 25 டிவோஷன்ஸ் எல்லாம் ஆங்கிலத்தில் தான் கொண்டு வர முடிகிறது, தமிழிலே இதெல்லாம் கொண்டு வர வேண்டும். இந்த புத்தகம் நமக்கு இருக்கிறது, அநேகர் வாங்கியிருக்கிறீர்கள், மற்றவர்கள் இதை வாங்கி கொள்ளலாம். அதுக்கு முந்தின வருடம் மலைகளிலே நடந்த அற்புதங்கள், இதில் 31 மவுண்டன்ஸ் ஃப்ரம் த பைபிள், அதையும் புத்தகம் இது ரீப்ரிண்ட் பண்ணி வேறு ஒரு கவரில் வந்திருக்கிறது. இதை வாங்கியிருப்பீர்கள், வேண்டுமென்றவர்கள் வாங்கி கொள்ளலாம். இன்னும் 2 புத்தகத்தை கொண்டு வர கர்த்தர் கிருபை செய்தார். டேவிட்ஸ் லைஃப் இன் த்ரீஸ், தாவீதுடைய வாழ்க்கையிலே இருக்கிற 3 காரியங்கள், அதாவது 3 elder brothers of David, 3 prophets in the life of David, 3 important places in his life, 3 anointings in the life of David. இதெல்லாம் நான் கொடுத்த செய்திகள், கடந்த வருடங்களிலே நான் கொடுத்த செய்திகளை இதில் 18 சர்மானிக் டிவோஷன்ஸ், டேவிட் இன் த்ரீஸ், மொத்தம் 18 அதிகாரங்கள் இருக்கிறது. இதுவும் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இதுவும் இன்றைக்கு அவைலபிளாக இருக்கிறது. வாலிபர்களுக்கு ஏதாவது கொண்டு வர வேண்டும் என்று ரொம்ப நாளாக ஜெபித்திருந்தேன். சீட்ஸ் ஆஃப் விஸ்டம், இதில் 21 கதைகள், ஸ்டோரிஸ் வித் பைபிள் வேர்சஸ் அண்ட் தாட்ஸ். நான் பிரசங்கத்தில் சொன்ன கதைகள், நல்ல சரித்திர கதைகள் எல்லாம் ஞானத்தோடு கூட இருக்கிறது. ஸோ சீட்ஸ் ஆஃப் விஸ்டம் 21 ஸ்டோரிஸ் இதில் இருக்கிறது. இதையும் நீங்கள் வாங்கி பயன்படலாம். ஒவ்வொரு புத்தகத்தின் விலை 50 ரூபாய் தான். பிரிண்டிங்கை விட குறைவான காசு தான். ஆகவே முந்தின வாரம் நாங்கள் ஒருத்தர் வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் தந்த வேத புத்தகம் எல்லாரும் சொல்லுவோமா? This is my Bible, I am what it says I am, I have what it says I have, I can do what it says I can do, and today I will be taught the word of God. My mind is alert, my heart is receptive, I will never be the same, in Jesus' name, Amen. Book of Revelation chapter 19, I'm going to read verse 7. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம். நம்முடைய தானத்திற்காக 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். Let us be glad and rejoice and give honor to him, for the marriage of the Lamb is come, and his wife hath made herself ready. வெளிப்படுத்தின விசேஷத்தின் புத்தகம் மிக மிக அருமையான புத்தகம். இந்த புத்தகத்தை வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று இந்த புத்தகத்தின் ஆரம்பத்திலே இதை எழுதின யோவான் சுவிசேஷகன் அதை எழுதியிருக்கிறார். Blessed are they who read this book of Revelation. ஆகவே தான் தமிழிலே இதற்கு வெளிப்படுத்தின விசேஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 19ஆம் அதிகாரத்திலே பரலோகத்திலே நடக்கிற ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை தீர்க்க தரிசனமாக யோவான் நமக்கு எழுதியிருக்கிறார். A very special and what do you call a special event that is going to happen in future. எதிர்காலத்திலே மிக முக்கியமாக நடக்க போகும் ஒரு நிகழ்வு, அதுதான் ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம், the marriage of the lamb. வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்திலிருந்து 18ஆம் அதிகாரம் வரை, Revelation chapter 4 to chapter 18,
உலகத்தில் என்னென்னலாம் சம்பவிக்கும் என்பதை அந்த இடத்துல நாம் வாசிக்கலாம். யோவானுக்கு இந்த வெளிப்படுத்தல் வரும்பொழுது 3 காரியத்தை கர்த்தர் யோவானுக்கு அவர் வெளிப்படுத்தினார். எதையெல்லாம் நீ எழுத வேண்டும்? வாட் ஆர் த திங்ஸ் தட் யூ ஹாவ் டு ரைட்? நீ கண்டவைகள், நீ காண்கிறவைகள், இனிமேல் நீ காணப்போகவைகள். The things that you have already seen, the things that are, and the things that shall be, past, present and future. 1 முதல் 4 அதிகாரங்கள் வரை நீங்கள் வாசிக்கும் பொழுது நடந்து முடிந்த காரியங்கள், 4ஆம் அதிகாரம் முதல் 18ஆம் அதிகாரம் வரை நடக்கப் போகிற காரியங்கள், 19ஆம் அதிகாரம் முதல் 22ஆம் அதிகாரம் வரை பரலோகத்தில் என்னெல்லாம் எதிர்காலத்திலே நடக்கப் போகிறது என்பதை யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். நான் நினைக்கிறேன், இந்த உலகத்தில் நாம் வாசிக்கிற எல்லா காரியத்தை காட்டிலும் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை முக்கியமாக வாசிக்க வேண்டும். நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்பதை நாம் அறிந்து கொள்வதை விட நம்முடைய எதிர்காலங்கள் எப்படி இருக்க போகிறது, கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்க போகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். நான் என்ன நினைக்கிறேன், this book of Revelation is more accurate, prophetic than all what we see in this world. 19ஆம் அதிகாரத்திலே பரலோகத்திலே நாம் எல்லாரும் ஏற்கனவே அங்கே இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய ரகசிய வருகை ஏற்படும். The secret coming of Jesus will take place. அவருக்காக காத்திருக்கிறவர்கள் எடுத்து கொள்ளப்படுவார்கள். பரலோகத்தில் இருக்கும்பொழுது பூலோகத்தில் என்ன நடக்கும் என்றால் 7 வருடங்கள் உபத்திரவ காலம். 7 years of tribulation is going to happen in this world. 666 என்ற அந்தி கிறிஸ்து இந்த உலகத்தை ஆட்சி செய்வான். அந்த ரகசிய வருகையிலே மேலே எடுத்துக்கொள்ளப்பட்ட தேவனுடைய மனைவி, சபை, மணவாட்டி ஆண்டவரோடு கூட இருக்கும் பொழுது அங்கே என்ன நடக்கும் என்பதை தான் இங்கு வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மணவாளனாக இருக்கிறார், சபையானது மணவாட்டியாக இருக்கிறது. ஜீசஸ் இஸ் த bridegroom and the church becomes the bride. இந்த 19ஆம் அதிகாரம் 10 வசனங்களை மட்டும் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இந்த 10 வசனங்களிலே ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் நடக்க போகிறது. ஆனால் அது நடக்கும்பொழுதும் அதற்கு முன்பதாகவும் சம்பவிக்கிற ஒரு காரியம் ஆண்டவரை தொழுது கொள்ளுதல், ஆண்டவரை ஆராதித்தல், ஆண்டவருக்கு பாடலை பாடுதல். 19ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கிறேன். அல்லேலூயா, இரட்சண்யமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மறுபடியும் அவர்கள் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். 4ஆம் வசனம். 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமேன் அல்லேலூயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டார்கள். 5ஆம் வசனம். நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். 7ஆம் வசனம். அவருக்கு துதி செலுத்த கடவோம். அநேக வார்த்தைகள் கர்த்தருக்கு நாம் செலுத்துகிற ஆராதனையையும், ஆண்டவருக்கு நாம் செலுத்துகிற துதியையும், ஆண்டவருக்கு நாம் ஏறெடுக்கிற பணிந்து கொள்கிற தொழுகையும் குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. We are all called to worship him. அப்போ பரலோகத்தில் இந்த 19ஆம் அதிகாரம் முதல் 10 வசனங்கள் ஆண்டவருக்கு ஆராதனை எப்படி நடக்க வேண்டும், பரலோகத்தில் எப்படி நாம் கர்த்தரை தொழுது கொள்ள போகிறோம் என்பதை மிக அழகாக இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையிலே பரலோகத்திலே நடக்கும் பாடல், the song of the marriage of the lamb, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்தினுடைய பாடலை குறித்து இன்றைய காலையிலே நாம் தியானிக்க போகிறோம். ஆமேன். இப்போ என்ன மாதிரி பிரசங்கியார்கள், டீச்சர்ஸ் இங்கே இருப்பீங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இருப்பீங்க, டாக்டர்ஸ் இருப்பீங்க. மேலே போனால் நமக்கு வேலையே கிடையாது. மேலே யாருக்கு வேலைன்னா பாடுறவங்களுக்கும்
கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள். விளங்குதா உங்களுக்கு? இப்போ இங்கே நம்ம பாடி ப்ராக்டிஸ் பண்ணாமல், நம்ம இங்கே கர்த்தரை ஆராதிக்காமல் கடைசி பஸ்ஸில் நம்ம பரலோகம் போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, அங்கே நம்ம ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர் தான். கஷ்டப்படுவாங்க. கீழே இருந்திருப்பேன், இங்கே வெறும் பாட்டு பாடிட்டு இருக்காங்க, இங்கே துதிக்கிறார்கள், தே ஆர் ஜஸ்ட் வர்ஷிப்பிங் காட். அப்போ இங்கே என்ன பண்ணணும்? நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும், இங்கே பாடல் பாடணும், இங்கே கர்த்தரை ஆராதிக்கணும், அவரை தொழுது கொள்ள வேண்டும், அவரை துதிக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? ஆமேன், பிரைஸ் தி லார்ட். 3 காரியத்தை இந்த பாடலை குறித்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 3 important things about the song or the worship that happens in heaven. Number 1, I could see the text of the song. அந்த பாடலுடைய வரிகளை, அந்த பாடல்களுடைய வார்த்தையை இங்கு பார்க்கலாம். Number 2, you can read about the theme of the song. அந்த பாடல், பரலோகத்தின் ஆராதனை பாடலுடைய கருப்பொருளை இங்கு பார்க்கலாம். மூன்றாவதாக, you can see the thrill of the song. அந்த பாடலுடைய பரவசத்தை இந்த அதிகாரத்திலே பார்க்கலாம். அப்படி என்றால் பூலோகத்திலே நாம் பாடும் பாடல்கள், எழுதப்படும் பாடல்களுக்கு இது 3 முக்கியமான காரியங்கள். The text of the song, the theme of the song and the thrill of the song. பாடலுடைய வரிகளும் பாடலுடைய கருப்பொருளும் பாடல் நமக்கு கொடுக்கும் பரவசமும் மிக மிக முக்கியமான காரியம். பரலோகத்திலே இதுதான் காணப்படுகிறது. வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா, இரட்சண்யமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது, அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள். நீங்கள் நன்றாக கவனித்தால் 1ஆம் வசனம், 3ஆம் வசனம், 4ஆம் வசனம், 6ஆம் வசனம், verse 1, verse 3, verse 4 and verse 6, 4 வசனங்களிலும் ஒரு வார்த்தை மறுபடியுமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை அல்லேலூயா, ஹalleluya. 4 முறை பரலோகத்திலே அல்லேலூயா என்ற வார்த்தையை அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். புதிய ஏற்பாட்டு முழுவதும் நீங்கள் வாசித்தால் இந்த ஒரு அதிகாரத்திலே மட்டும்தான் இந்த வார்த்தை வருகிறது, ஹalleluya. அவங்க எழுதின பாடல் வரிகளிலே கோரஸ், அவங்க எழுதின பாடல் வரிகளிலே இந்த பல்லவிக்கு அல்லேலூயா என்று சொல்லுகிறார்கள். அங்கிருந்த 24 மூப்பர்களும் இன்னொரு வார்த்தையை சொல்லுகிறார்கள் 4ஆம் வசனத்தில், ஆமென் அல்லேலூயா. இப்போ வேத புத்தகத்திலே பல வார்த்தைகள் இருக்கின்றது. விசுவாசம் என்ற வார்த்தை, பொறுமை என்ற வார்த்தை, ரட்சிப்பு என்ற வார்த்தை. இந்த வார்த்தைகளெல்லாம் நீங்கள் மற்ற மொழிகள், ஆயிரக்கணக்கான மொழிகளிலே பார்த்தால் வேறு வேறு ப்ரொனன்சியேஷன்ஸ், வேறு வேறு வார்த்தைகளாக இருக்கும். ஆனால் உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிகளிலும் இந்த 2 வார்த்தை மாத்திரம் அதே தான் எழுதியிருக்கிறார்கள். அதற்கு அல்லேலூயாவும் ஆமேனும் எல்லா மொழிகளிலும் இதே தான் இருக்கிறது. பரலோகத்திலும் அல்லேலூயா ஆமேன் தான் லாங்குவேஜாக இருக்க போகிறது. ஹalleluya. அல்லேலூயா என்றால் என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ் வேர்ட் ஹalleluya? இதுதான் முதல் த டெக்ஸ்ட் ஆஃப் த சாங். இந்த பாடலுடைய வரிகளுடைய முக்கியத்துவம் ஹalleluya. இந்த அல்லேலூயா என்ற வார்த்தையை 2ஆக பிரிக்கலாம். ஹலல், 2வது யாவே. ஹலல், யாவே. ஹலல் என்றால் ஸ்தோத்திரம், பிரைஸ். யாவே என்றால் லார்ட், பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தான் அல்லேலூயா. அல்லேலூயா என்றதுக்கு அர்த்தம் என்ன? பிரைஸ் த லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதற்கது. சங்கீத புத்தகத்திலே பிரைஸ் த லார்ட் என்று எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கு மூல பாஷையிலே அல்லேலூயா என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே சிலர்லாம் பார்த்தேன் அல்லேலூயா சொல்றதுக்கு வெட்கப்படுவாங்க.
ஏன் ஹalleluya சொல்ல மாட்டீங்க? இல்லை, எல்லாரும் எங்களை அல்லேலுயா கூட்டம்னு சொல்கிறாங்க. பரலோகத்தில் இருக்கிற கூட்டத்துக்கு பேர் என்னது? அல்லேலுயா கூட்டம் தான். அங்கே இருக்கிற எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? அல்லேலுயா என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் பார்க்கும்போது கிரீட் பண்ணும்போது இன்னைக்கு ஒரு ஸ்மைல் பண்ணுறோம், ஆனால் ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்ல வேண்டும். we have to say hallelujah, praise the lord, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, 4 முறை அந்த வார்த்தை வருகிறது. look at the text of the song from verse 1 to 6. 1 முதல் 6 வசனங்கள். முதல் அல்லேலூயா talks about the redemption of saints. பரிசுத்தவான்கள் மீட்டு கொள்ளப்பட்டதனுடைய அடையாளம் தான் முதல் அல்லேலூயா. இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா, இரட்சண்யமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது, அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள். அப்படி என்றால் என்ன? God has saved me. என்னை கர்த்தர் மீட்டெடுத்தார். redemption of saints. நல்லா கவனிங்க, இந்த திரளான ஜனக்கூட்டம், மல்டிடியூட்ஸ் ஆஃப் பீப்புள் யார் என்றால் விசுவாசத்தில் நீங்களும் நானும் அங்கே இருப்போம். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் அல்லேலூயா, ஏனென்றால் கர்த்தர் எங்களை மீட்டெடுத்து பரலோகத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். பரலோகத்தில் ஏற்கனவே நாம் இங்கே இருப்போம். எல்லாரும் சேர்ந்து லார்ட் ஐ தேங்க் யூ, சே ஹalleluya because of the redemption of all the saints. ஒரு காரியத்தை விசுவாசிகள் அறிந்து கொள்ள வேண்டும். ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் எல்லாரும் பரலோகம் போக முடியாது. திருவிருந்தில் எடுக்கிறவங்க எல்லாரும் பரலோகம் போக முடியாது. அப்ப யார் பரலோகம் போவா? ஆண்டவருக்காக காத்திருக்கிறவர்கள், ஆண்டவருக்கு பரிசுத்தமாக வாழறவர்கள் தான் பரலோகத்திற்கு போக முடியும். ஞானஸ்தானம் எடுத்தவொன்னா பரலோகத்துக்கு போயிடலாம் நினைச்சுக்க கூடாது. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட என்ன சொல்லுகிறார்? பரலோகத்தில் இருக்கிற பாட்டுக்கு முதல் டெக்ஸ்டே ரிடம்ஷன் ஆஃப் செயின்ஸ், ஹalleluya. இரண்டாவது வாசிக்கிறேன், 3ஆம் வசனம் பாருங்க. மறுபடியும் அவர்கள் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவளுடைய புகை என்றென்றைக்கும் எழுங்கிறது என்றார்கள். 2ஆம் வசனம், தன் வேசித்தனத்தினால் பூமியை கெடுத்த மகாவேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரரின் இரத்தத்திற்காக அவளிடத்தில் பழிவாங்கினாரே என்றார்கள். ரெட்ரிபியூஷன் ஆஃப் சின்னர்ஸ், பாவிகள் நியாயம் தீர்க்கப்பட்டதற்காக அல்லேலூயா. பாபிலோன் என்றால் என்ன? பாவம் நிறைந்த இடம். பாபிலோனை கண்டுபிடித்தவர் யார் என்று உங்களுக்கு தெரியும். ஆதியாமத்திலே புத்தகத்திலே பாபேல் கோபுரம், நிம்ரோத் பில்ட் த டவர் ஆஃப் பேபல். அங்கேதான் பாபிலோன் ஆரம்பித்தது. அந்த இடத்துல அவ்வளோ பாவங்கள் பரலோகத்தில் எட்டினபடியால் தான் கர்த்தர் ஃப்ளட், ஜலத்தை கர்த்தர் அனுப்பி நோவாவின் காலத்திலே அடித்தார். அதுதான் பாபிலோன். பாவம் நிறைந்த இடம். ஊழியக்காரருடைய இரத்தத்தை சிந்தின ஒரு கூட்டம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை எதிர்க்கிற ஒரு ஜனம்தான் இந்த பாபிலோன். அநேக மிஷனரிகளையும் அநேக ஊழியக்காரர்களையும் எரித்து ரத்தம் சிந்த வைத்து, கர்த்தருக்காக மரித்த ரத்தம் சிந்தி ஊழியம் செய்த ஊழியக்காரர்களுக்காக கர்த்தர் பழி வாங்குகிற நேரம் அது. அந்த 18ஆம் அதிகாரத்தில் ஏற்கனவே பாபிலோனை அழித்து விடுகிறார். இவங்கெல்லாம் சொல்றாங்க, ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரருடைய ரத்தத்திற்காக கர்த்தர் பழி வாங்கினதற்காக உமக்கு அல்லேலூயா. இன்னைக்கு எதிர்ப்புகள், சுவிசேஷத்திற்கு எதிர்ப்புகள், சுவிசேஷ மிஷனரிமார்களுக்கு எதிர்ப்புகள், எல்லாரும் எரிக்கிறார்கள். என்னைக்கு கர்த்தர் நியாயம் செய்வார்? அன்றைக்கு கர்த்தர் அதை நியாயம் செய்வார். அன்றைக்கு நாம் என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஊழியக்காரருடைய இரத்தத்திற்காக நீர் பாபிலோன் போன்ற இந்த வேசியானவர்களை அழித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. 3வது பாருங்கள், 4ஆம் 5ஆம் வசனம். 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமேன் அல்லேலூயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டார்கள்.
They said hallelujah for the relationship of the saved people. ஆண்டவரோடு கூட அவங்க வைத்திருந்த ஒரு உறவுக்காக கர்த்தருக்கு அல்லேலூயா என்று சொன்னார்கள். They had a good relationship in heaven. இயேசுவோடு கூட அவர்கள் மூப்பர்களாக இருந்து அந்த ஜனக்கூட்டம் எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். 6ஆம் வசனம் verse 6. அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி அல்லேலூயா சர்வம் அல்லமுடைய தேவனாகிய கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். The reign of the Savior. சிருஷ்டிகர் ஆளுகிறார் என்பதற்காக அல்லேலூயா என்று சொன்னார்கள். இந்த 4 அல்லேலூயா வைத்து அதனுடைய டெக்ஸ்டை நான் உங்களுக்கு விளக்கினேன். I just explained to you the text of the song that is in heaven. முதலாவதாக redemption of saints, பரிசுத்தவான்கள் மீட்டெடுத்தபடியால். இரண்டாவது retribution of the sinner, பாவிகள் பழிவாங்கப்பட்டபடியால். மூன்றாவது ரிலேஷன்ஷிப் ஆஃப் த சேவ்டு பீப்புள், ரட்சிக்கப்பட்டவர்கள் இயேசுவோடு கூட வைத்திருந்த உறவு. மூன்றாவது ஹல்லேலூயா. நான்காவது ஹல்லேலூயா த ரெயின் ஆஃப் த சேவியர், ரட்சகர் ஆட்சி செய்கிறார். இவங்க எல்லாரும் அல்லேலூயா என்று கர்த்தரை தொழுது கொண்டார்கள். எந்த பாடலும் பரலோகத்திலே பாடப்படும் பொழுது அந்த பாடலிலே அல்லேலூயா என்ற வார்த்தை இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆமேன் அப்படி என்றால் ஆக கடவது, ஆமேன் ஆக கடவது. ஆமேன். வீட்டில் ஃபேமிலி ப்ரேயர் முடித்த உடனே பிள்ளைங்கள்லாம் இருப்பாங்க, ஆமேன் சொல்ல மாட்டாங்க. நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் அம்மா ஜோம் பண்ணி எல்லாம் முடித்த உடனே நாங்கள் 5 பேர், ஏன் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க. உங்கள் வீட்டில் பிள்ளைங்களாம் ஆமேன்னு சொல்கிறாங்களா? ஃபேமிலி ப்ரேயர் நடக்குதா உங்கள் வீட்டில்? ஆம். அப்படி சொன்னாதான் ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதங்களையும் வீட்டிலே கொண்டு வருவார். ஆமேன் என்றால் கர்த்தாவே இப்போது செய்ததெல்லாம் நடக்க கடவது, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற பாடல்களிலே இந்த 4 வரிகளும் அல்லேலூயா என்று அந்த கோரஸோடு கூட எழுதப்பட்டிருக்கிறது. இரண்டாவது காரியத்துக்கு நான் உங்களை கடந்து செல்ல போகிறேன். The theme of the song in heaven. பரலோகத்திலே பாடப்படும் பாட்டினுடைய கருப்பொருள். 4ஆம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமேன் அல்லேலூயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டார்கள். மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரே பெரியோரும் மாணவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து பிறந்தது. அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி அல்லேலூயா சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யம் பண்ணுகிறார். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடுவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள் என்று சொல்ல கேட்டேன். நான் வாசித்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் இருக்கிற ஆராதனைக்கு ஒரு பாடல் இருக்கிறது, அந்த பாடலிலே டெக்ஸ்ட் இருக்கிறது, வரிகளும் வார்த்தைகளும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு வரிகளும் ஒரு கருப்பொருளை குறிக்கின்றன. Every word that is used in the song, every sentence and phrase used in the song point out to one theme, and that theme is about the Lamb of God. அந்த கருப்பொருள் யாரை குறித்து இருக்கிறது என்றால் ஆட்டுக்குட்டியானவர். The Lamb of God. They are just giving praise to the Lamb of God. ஆட்டுக்குட்டியானவருக்கு தங்களுடைய ஸ்தோத்திரங்களையும் ஆரவாரத்தையும் அவருக்கு ஏறெடுக்கிறார்கள். எல்லாரும் இங்கே இருக்கிறீங்களா? இதை படிக்கிறதும் கஷ்டம், விளக்குறதும் கஷ்டம். நல்லா கவனிங்க, இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆமென். இந்த பாடலுடைய கருப்பொருள், the theme of this song is the Lamb of God. இந்த ஆட்டுக்குட்டியானவர் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
இவர்தான் இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டி. He is the lamb that takes the burden of the sin of the whole world. உங்களுக்கு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். Let me tell you something about the theme of the song. இந்த பாடல் எப்படி வந்தது, பரலோகத்திலே எதை குறித்து கருப்பொருளாக பேக்ரவுண்டாக வைத்து பாடுகிறார்கள். 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், ரெவலேஷன் சாப்டர் 4 and verse 2, யோவானை மேலே வா என்று ஒரு சத்தம் கூப்பிட்டது. There was a voice that called John to come up into heaven. 4:1, இங்கே ஏறி வா. 2ஆம் வசனம், உடனே ஆவிக்குள்ளானேன், இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது, அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். முதலாவதாக யோவான் பரலோகத்துக்கு சென்ற பொழுது யோவான் பார்த்தது ஒரு த்ரோன், ஒரு சிங்காசனம், ராஜாக்கள் உட்காருகிற ஒரு சிங்காசனத்தை பார்க்கிறான். அந்த சிங்காசனத்திலே ஒருவர் உட்கார்ந்திருந்தார், அவர்தான் பிதாவாகிய தேவன். நன்றாக கவனியுங்கள், ஒரு பெரிய சிங்காசனத்தை அங்கு பார்க்கிறார். அந்த சிங்காசனத்திலே ஒருவர் உட்கார்ந்திருந்தார். 5ஆம் அதிகாரம் Revelation chapter 5 and verse 6. I want you to see the progression. அந்த அவனுடைய பார்வையினுடைய முன்னேற்றத்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், verse chapter 5, let me read verse 6. ஆகையால் மற்றவர்கள் Revelation chapter 5, வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இதோ அடிக்கப்பட்டமா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். சிங்காசனத்தை பார்த்தேன், சிங்காசனத்திலே ஒருவர் உட்கார்ந்திருக்கிறார். அங்கு 24 மூப்பர்கள், அங்கு விலங்குகள் எல்லாம் இருக்கிறது, 4 ஜீவன்கள் இருக்கிறது. இவர்கள் மத்தியில இருப்பது யார்? எங்கேயோ போயிடுச்சே கவனம். ஆட்டுக்குட்டியானவர் அங்கே இருக்கிறார். சிங்காசனம் இருக்கிறது, சிங்காசனத்தில் பிதா உட்கார்ந்து இருக்கிறார். அவரை சுற்றிலும் அநேக காரியங்கள், ஜீவன்கள், 24 மூப்பர்கள் இருக்கிறார்கள். அவங்க மத்தியில் இருக்கிறது lamb of God, ஆட்டுக்குட்டியானவர் அவங்க மத்தியிலே இருக்கிறார். 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுதும் அந்த இடத்திலே ஆட்டுக்குட்டியானவர் அங்கே இருக்கிறார். நீங்கள் ஒவ்வொரு அதிகாரமாக 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்திலே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாசிக்கும் பொழுது அந்த மூப்பர்கள், ஜீவன்கள் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் பிதாவின் கரத்தில் இருக்கிற ஒரு புத்தக சுருளை அவர் வாங்குகிறார். Revelation chapter 5 and verse 7, 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து. 7ஆம் வசனம், அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்திலிருந்து புஸ்தகத்தை வாங்கினார். ஒரு சிங்காசனத்தை கண்டேன், அந்த சிங்காசனத்திலே ஒருவர் உட்கார்ந்திருந்தார். மத்தியிலே ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். பிதாவுடைய கரத்தில் ஒரு பெரிய புத்தகம் இருந்தது, சுருள் இருந்தது. அந்த சுருளை யாரும் வாங்கி படிக்க முடியாது. ஒன்லி த lamb of God, ஆட்டுக்குட்டியானவர் மட்டுமே அவருடைய கரத்திலிருந்து புத்தகத்தை வாங்கினார். எல்லாரும் ஆர்ப்பரித்து அந்த ஆட்டுக்குட்டிக்கு முன்பாக வணங்கினார்கள். கொஞ்சம் நீங்கள் 11ஆம் அதிகாரத்தில் வந்தால் வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜ்யங்களும் ஆட்டுக்குட்டியானவருடைய ராஜ்யமாக மாறுகிறது. 15ஆம் வசனம், Revelation chapter 11 and verse 15. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தரும் அவருடைய கிறிஸ்துவுக்குரிய ராஜ்யங்கள் ஆகின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யம் பண்ணுவார் என்று கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. இன்னைக்கு நீங்க பார்க்கிற உலகம் பிசாசின் கரத்தில் இருக்கிறது. இன்றைக்கு இந்த உலகம் கொடூரமான கரங்களில் இருக்கிறது. ஒரு நாள் இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் ஆட்டுக்குட்டியானவருடைய ராஜ்யங்களாக மாறும்.
The kingdoms of this world will become the kingdom of the Lamb of God. ஆகவேதான் இந்த பாட்டினுடைய கருபொருள் யாரை குறித்து இருக்கிறது? ஆட்டுக்குட்டியானவரை குறித்து இருக்கிறது. All the songs that are being sung in heaven are, the theme is about the Lamb of God. இன்னைக்கு நிறைய பேர் பாட்டு எழுதுறாங்க. யாரை பற்றி எழுதுறாங்க பாட்டு? இன்றைக்கு எழுதுகிற பாட்டுக்கு மியூசிக் போடுறாங்க, இறுதியெல்லாம் அடிக்குது, அவ்வளோ மியூசிக் ஹார்டாக இருக்குது. இன்றைக்கி பாட்டு எழுதுகிறாங்க, எதை குறித்து எழுதுகிறார்கள்? எந்த பொருளை குறித்து எழுதுகிறார்கள்? எந்த கலரை குறித்து எழுதுகிறார்கள்? எந்த இடத்தை பற்றி எழுதுகிறார்கள்? கொஞ்சம் யோசித்து பார்க்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். பரலோகத்தில் பாடப்படும் பாடலுடைய ஒன்லி தீம், ஒரே கருப்பொருள், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். இயேசு கிறிஸ்துவாகிய ஆட்டுக்குட்டியை பற்றியே அந்த கருப்பொருளாகிய பாடலுடைய கருப்பொருள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். இட் இஸ் அ மேரேஜ் சாங். அது ஒரு கல்யாண பாடல். ஆட்டுக்குட்டியானவருக்கு ஒரு கல்யாணம் வருகிறது, அதை குறித்து அங்கு பாடல் எழுதி அல்லேலூயா, இந்த ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்தில் இருக்கிற தேவனிடத்திலிருந்து அந்த புத்தக சுருளை வாங்கி படித்து நியாய தீர்ப்பு சொல்கிறவர் என்பதை இந்த பாடலுடைய கருப்பொருள். நான் ஏன் இதை உங்களுக்கு விவரித்து சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு நீங்கள் கேட்கிற பாடல்கள், நீங்கள் பாடுகிற பாடல்கள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவ ஆட்டுக்குட்டியானவரை பற்றி தான் இருக்க வேண்டும். கவனிக்கிறீங்களா? எங்கே போனாலும் ஏதாவது ஒரு பாட்டு நம்ம காதில் விழுகிறது, எவ்வளோ மியூசிக் நம்முடைய காதுகளிலே விழுகிறது. ஆனால் பரலோகத்திலே பாடப்படும் பாடலுடைய கருப்பொருள் ஒன்லி அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட், த லேம்ப் ஆஃப் காட். இயேசு கிறிஸ்துவாகிய ஆட்டுக்குட்டியை பற்றிய அந்த பாடல் எழுதப்பட்டிருக்கிறது. வரிகள் எல்லாம் அல்லேலூயா என்று எழுதப்பட்டிருக்கிறது. மூன்றாவது காரியத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். த த்ரில் ஆஃப் த சாங். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம், ரெவலேஷன் சாப்டர் 19 and verse 9. 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். 10ஆம் வசனத்தையும் வாசிக்கிறேன். அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கும் பார், உன்னோடும் இயேசுவை குறித்த சாட்சியின் உன் சகோதரரும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுதுகொள், இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாயிருக்கிறது என்றான். 9ஆம் வசனத்தில் ஒரு தேவதூதன் யோவானிடம் வருகிறார். இப்போ என்ன நடக்கிறது? யோவான் பரலோகத்தில் நடக்கிறதை பார்த்து கொண்டிருக்கிறார். பரலோகத்தில் எப்படி பாடுகிறார்கள்? 4 முறை அல்லேலூயா என்று சொல்லி பாடுகிறார்கள். பரலோகத்தில் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்துவிட்டது என்று சொல்லுகிறார்கள். எல்லாரும் துதி செலுத்துகிறாங்க. ஆரவாரத்தின் சத்தம். 24 மூப்பர்களும் பாடுகிறார்கள். என்ன நடக்கிறது என்றால், அது வரைக்கும் எழுதின யோவான் எழுதுறத மறந்துட்டார். இதுக்கு முன்பாகவே தேவதூதன் எழுது என்று சொன்னார். ஏனென்றால் பரலோகத்தில் இருக்கிற பாடலை பார்க்கும்பொழுது பரவசத்திலே மறந்து விடுகிறார். பரலோகத்தின் பாடலை கேட்கிறவர்களுக்கு ஒரு த்ரில் வரும். இன்னைக்கு எதுலையோ த்ரில் வருதுல்ல. ஆனால் யோவானுக்கு அந்த பாடலை கேட்கும்பொழுது he had a excitement in his heart. He forgot to write. எழுதுவதை மறந்து விட்டார். கண்ணு முன்னு தெரியாமல் ஏஞ்சலுக்கு முன்பாக வணங்க ஆரம்பிச்சிட்டார். யாரை பார்க்கிறார்? பிதாவை பார்க்கிறார். லேம்ப் ஆஃப் காட், தேவ ஆட்டுக்குட்டியானவரை பார்க்கிறார். ஒரு தேவன் தூதன் வந்து, யோவானே, என்னை எழுதுவதை மறந்து விட்டாயா? பரவசமாகி விட்டாயா? கண்டினியூ டு ரைட். யோவான் பரவசத்தில் மறந்துட்டார். ரொம்ப பரவசமாயிட்டார். ஆண்டவருடைய பாடல்கள் நம்மை பரவசமூட்டி ஆண்டவருக்கு நேராக கொண்டு போய்
சில நேரத்தில் தப்பும் செஞ்சிடறாரு. அந்த ஏஞ்சலுக்கு முன்பாக தன்னை வணங்குகிறார். ஏஞ்சல் சொல்லுகிறார், என்னை வணங்கக்கூடாது, என்னை ஆராதிக்கக்கூடாது, தேவ ஆட்டுக்குட்டியானவரை மட்டும் நீ வணங்க வேண்டும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு யோவானை போல பரலோகத்திலே இந்த கல்யாணத்திற்காக எழுதப்படும் பாடல்களை நாம் கேட்கும் பொழுது நாம் இருதயம் பரவசம் அடைய வேண்டும். ஒரு சில காரியங்களை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த அதிகாரத்தில் 19ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், அவர் ஏன் மறக்கிறார்னா, அங்கே சொல்கிறாங்க, நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். 9ஆம் வசனம், பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. அப்போ ஒரு கல்யாணம்னா யாரெல்லாம் இருப்பா? மணவாளன் இருப்பார், அப்புறம் மணவாட்டி இருப்பாங்க, அப்புறம் அழைக்கப்பட்டவர்கள் இருப்பாங்க. இன்விடேஷன் கொடுத்துருக்குறாங்க. ரெவலேஷன் 21:9 வாசித்தீங்கன்னா வாசிடலாமே. ரெவலேஷன் சாப்டர் 21 verse 9. பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் இடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாக மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி அவனை மேலே அடைத்தான். கம் கம், ஐ வில் ஷோ யூ த பிரைட் அண்ட் த பிரைட்க்ரூம். எத்தனை பேர்லாம் கல்யாணத்துக்கு போயிருக்கீங்க? தப்பான கேள்வி. ஏன் கேட்குறேன்னா, பாதி பேர் ரிசப்ஷன் தான் போவாங்க. கல்யாணத்துக்கு போயிட்டு முதல்ல எங்கே கேட்போம்? மாப்பிள்ளை எங்கே, அப்புறம் பொண்ணே வரல, எங்கே, வேர் இஸ் த பிரைட் அண்ட் த பிரைட்க்ரூம்? அவங்கள பார்க்கணுமே. பண்ணி போன வாரம் தானே இல்லை இன்னைக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு எப்படி இருக்காங்க, நான் பார்க்கணும். 21ஆம் வசனம் அதான், ஒருவன் என்னிடத்தில் வந்து, இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாக மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன். லெட் மீ ஷோ யூ த பிரைட். உனக்கு மணவாட்டியை காண்பிக்கிறேன், வா, கம், ஐ எம் கோயிங் டு ஷோ யூ. அப்போ மணவாட்டி ஆகிய அவள் எப்படி இருப்பாள் என்பதை இங்கு நம்ம வாசிக்கிறோம். ஆக நிறைய பேர் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். there is a lot of guests there, invitees. அநேக பேரை அழைச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல எல்லாரும் வந்திருக்கிறாங்க. யாரெல்லாம் வந்திருப்பாங்க? இன்வைட்டீஸ்லாம் யாருன்னா, பழைய ஏற்பாட்டு ஆபிரகாம், ஆதாம் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. ஓல்ட் டெஸ்டமென்ட் செயின்ஸ் எல்லாம் வந்திருக்கிறாங்க. யூதெல்லாம், அவங்கெல்லாம் செயின்ஸ், அவங்கெல்லாம் இன்வைட்டீஸ். நீங்களும் நானும் யார்? நம்ம இன்வைட்டீஸ் கிடையாது, நம்ம தான் மணவாட்டியே. சபை தான் ஆண்டவர் ஆகிய மணவாளனுடைய மணவாட்டி. நீங்கள் நான்லாம் கெஸ்ட்டாக வந்துடாதீங்க, நம்ம கெஸ்ட்டு கிடையாது. அதான் வேதம் சொல்லுகிறது. யோவான் ஸ்நானனை குறித்து வாசிக்கும்போது இயேசு சொல்லுகிறார், he is not the bride but the friend of the bridegroom. அவர் மணவாளனுக்கு நண்பனாக இருக்கிறார். அப்படி என்றால் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் கெஸ்டாக அந்த திருமணத்திற்கு வந்திருக்கிறார்கள். எல்லாம் அங்கே இருக்கிறார். மணவாளன் இருக்கிறார், மணவாட்டி இருக்கிறார். இப்போ இன்றைக்கி கெஸ்ட்டு இன்றைக்கி வருவாங்களா? இன்றைக்கி நம்ம கல்யாணத்துக்கு எத்தனை பேர் வருவாங்க, எத்தனை பேரை கூப்பிடலாம் பயம் இல்லை. ஏற்கனவே இருக்கிறாங்க எல்லோரும் அங்கே. யார் வராங்க வரலன்னு கவலையே இல்லை. ஆல்ரெடி எவ்ரிபடி இஸ் தேர், அங்கே இருக்கிறார்கள். சரி, பொதுவாக பாருங்க, இந்த அதிகாரத்தை நான் முடிக்க போகிறேன். ஏன் யோவான் மிகவும் பரவசம் அடைகிறான் என்றால், இந்த திருமணத்திலே மிக மிக முக்கியமானவள் மணவாட்டி அல்ல, மணவாளன் தான். நிறைய கல்யாணத்தில் நம்ம போனோன்னா மாப்பிள்ளைய ரொம்ப பார்க்க மாட்டாங்க. யாரை ரொம்ப பார்ப்பாங்க? பொண்ணு தான் பார்ப்பாங்க. ஐ வாண்ட் டு சீ த பிரைட். எந்த ஊர், எங்கே இருந்தாங்க, என்ன படிச்சிருக்காங்க? இங்கே ரொம்ப இந்த கல்யாணத்தில் முக்கியமான ஆள் யார் சொல்லுங்களேன்? மணவாளன் தான். மணவனாகிய இயேசு கிறிஸ்து தான். மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிறார். 7ஆம் வசனம் பாருங்க, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். இந்த பாடல் பாடும்போது என்ன சொல்லுகிறாள்? The wife is getting herself ready. மணவாட்டி ஆகிய சபை தன்னை ஆயத்தப்படுத்துகிறது. மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்துகிறாள். The bride is getting ready. The bride is getting ready. மணவாட்டி எப்படி ஆயத்தம் பண்ணுவாள்? மணவாட்டி எப்படி ஆயத்தம் பண்ணுவாங்க? இப்போ எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகிடுச்சு, கல்யாணம் ஆகாதங்கிட்ட தான் கேட்கணும்.
எப்படி நீங்கள் ஆயத்தம் பண்ணுவீங்க? முதல்ல வருது ட்ரெஸ்ஸு தான், அது ஆயத்தம் அல்ல. முதல் ஆயத்தை நான் சொல்லுகிறேன். ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன், ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் மேரேஜ், ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் த மேரேஜ் இஸ் என்கேஜ்மெண்ட் ரிங்கு. அப்படி தானே? அதே வேதத்தில் இருக்கிறது. நீங்கள் கொரிந்தியரில் வாசித்தீங்கன்னா பவுல் சொல்லுகிறார், கற்புள்ள கன்னிகை ஆகிய ஒரே புருஷனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உன்னை நியமித்திருக்கிறேன். I have espoused you. You are engaged to Jesus. இங்கே உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாருமே, இப்போ நான் ஆண் ஆனாலும் நான் பொண்ணு தான் கர்த்தருக்கு, நான் மணவாட்டியாக இருக்கிறேன். நம்ம எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு என்னவாக இருக்கிறோம்? எங்கேஜ்டாக இருக்கிறோம். எத்தனை பேர்லாம் எங்கேஜ்டு இயேசுக்கு? நம்மெல்லாம் இயேசுவுக்கு எங்கேஜ்டாக இருக்கிறோம். நமக்கு ஒரு என்கேஜ்மெண்ட் ரிங் போட்டிருக்கிறாங்க. கல்யாணம் வரைக்கும் அந்த ரிங் இருக்கும். அந்த ரிங்கு பேர் தான் பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் அந்த மீட்பின் நாளுக்காக பரிசுத்த ஆவியானவரால் முத்தரிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த என்கேஜ்மெண்ட் ரிங்கை நமக்கு கொடுத்திருக்கிறார் கர்த்தர். கொடுத்திருக்கிறாரா இல்லையா? ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். எதற்காக? பரலோகத்துக்கு போய் அந்த கல்யாணத்தில் நான் தான், ஐ எம் கோயிங் டு பிகம் த பிரைட் ஆஃப் ஜீசஸ். இந்த மனைவி ஆயத்தப்படுத்துகிறாள். முதல் ஆயத்தம் என்கேஜ்மெண்ட் ரிங். she had a ring in her hand. ரெண்டாவது ஆயத்தம் என்ன? அவள் என்ன சொல்லுவாள்? எல்லா இடமும் சொல்லுவாள். she will tell all the strangers. ஒருவருக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிட்ட உடனே அவங்க ஒரு இடத்துக்கு போனோன்னா பலன்னு ஒரு ரிங் போட்டிருப்பாங்க. கேட்பாங்க, என்ன ரிங் அது? நான் ஐ எம் என்கேஜ்ட். அப்படியா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். எப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது? இந்த டேட்டில் எனக்கு ஆக போகுது. எவ்வளோ சந்தோஷம் இல்லை? அப்போ இயேசு கிறிஸ்துவாகிய மணவாட்டியாக நமக்கு பரிசுத்த ஆவியானவராகிய முத்திரை கொடுத்துருக்கிறாரு. நம்மளை யாராவது கேட்டாமல் என்ன சொல்லணும்? நான் இயேசுவுக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு நாள் எனக்கும் இயேசுவுக்கும் நான் சபையின் மணவாட்டி ஆக போகிறேன். எனக்கு ஒரு கல்யாண நாள் வருகிறது. என்னை நான் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஆமென். நிறைய பேருக்கு புரியல நினைக்கிறேன். வீட்டுக்கு போய் அதை வாசிங்க. She will call all strangers. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்கும் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா கையில் என்ன இருக்குது? பலன்னு என்கேஜ்மெண்ட் ரிங் இருக்கிறது. உங்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். you will start telling every stranger about your wedding and your marriage. This is the marriage of the lamb. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்தை குறித்து அவள் என்ன சொல்கிறாள்? தன் மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினால் அவளுக்கு ஒரு ட்ரெஸ் கொடுத்தாங்க பாருங்க. 8ஆம் வசனம், சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. வெட்டிங் ட்ரெஸ் எப்படி இருக்கிறதா? சுத்தமாக இருக்கிறதா? வெட்டிங் ட்ரெஸ் எப்படி இருக்கிறதா? பிரகாசமாக இருக்கிறதா? வெட்டிங் ட்ரெஸ் எப்படி இருக்கிறதா? மெல்லிய வஸ்திரத்தால் இருக்கிறது. இட் இஸ் மேட் ஆஃப் லினன், இட் இஸ் ஒயிட் அண்ட் இட் இஸ் கிளீன். ரைச்சஸ்னஸ். கர்த்தர் இன்றைக்கு ஆசீர்வதிப்பார். இந்த இன்விடேஷன், இந்த மனைவி தன்னை ஆயத்தப்படுத்துவது, இதையெல்லாம் பார்த்த உடனே யோவானுக்கு பெரிய பரவசம் வந்து, he was so thrilled about that day. மிகவும் பரவசம் அடைகிறான். இன்றைக்கு நாம் எதை குறித்து பரவசம் அடைய வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்து மறுபடியுமாக வரப்போகிறார். நான் அவரோடு கூட சென்று நான் பரலோகத்திலே வாழப்போகிறேன். ஆமேன். மரித்தவர்கள் மறுபடியுமாக உயிரோடு வந்தவர்கள் உடைய இன்டர்வியூஸ் நிறைய இருக்கிறது. நீங்கள் புஸ்தகங்கள் இருக்கிறது. மரித்து 1 மணி நேரத்தில் மறுபடியுமாக வருகிறார்கள். அவர்களை கேட்கும்போது, அவங்க எழுதும்போது அவங்க சொல்கிறாங்கன்னா, நான் பரலோகத்துக்கு சென்றேன். ஐ டோன்ட் வாண்ட் டு கம் பேக் டு எர்த் அட் ஆல். மறுபடியுமாக நான் பூலோகத்துக்கு வர எனக்கு விருப்பமே இல்லை. நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்காது பரலோகம். மிக மிக அழகாக இருக்கும். இதை விட அழகாக இருக்கும். உங்கள் வீட்டை விட அழகாக இருக்கும். நாம் எங்கே செல்கிறோமோ, நம்ம வெக்கேஷனுக்கு எங்கே செல்கிறோமோ அதை விட ரொம்ப அழகாக இருக்கும் பரலோகம். ஆமேன். இன்னும் எனக்காக ஒன்று செய்கிறீங்களா? ChatGPTயில் போய் ஹவு ஹெவன் வில் லுக்குன்னு பாருங்கள். அழகான படத்தை கொடுக்குது ChatGPT. நான் போட்டு பார்த்தேன். அங்கேயே போயிடலாம். ஆமாம், ஊட்டியோட அழகாக இருக்குது, சிங்கப்பூரோட அழகாக இருக்குது.
சாட்ஜிபிட்டே சொல்லுதுன்னா அப்போ உண்மை எப்படி இருக்கும் பாருங்கள். இன்றைக்கி நமக்கு எல்லாம் இங்கே தான் இருக்கணும், இந்த உலகத்தில் கண்ணீர் கவலை இங்கே தான் இங்கே இருக்க மாட்டீங்க. இன்னும் கொஞ்ச நாட்கள் சீக்கிரத்தில் இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும். 10 கன்னிகைகளை குறித்து உவமைகளை வாசிக்கிறோம். 5 கன்னிகைகள் அவர் வரும் மணவாளன் வரும்போது எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். காரணம், தேவர் ப்ரிப்பேர்ட், ஆயத்தமாக இருந்தார்கள். ஆயத்தமாக இருக்கிறவர்கள் இயேசுவின் வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஒருவேளை நீங்கள் பரலோகத்துக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் போனேன்னு வச்சுக்கோங்க, நம்ம கண்டிப்பாக போவோம். எதிர்பார்த்தவங்களாம் பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. நிறைய பேர் வருவாங்க. ஏனென்றால் இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் பிசாசு வந்தித்து கொண்டிருக்கிறான். டுடே த டெவில் இஸ் டிசீவிங் ஈவன் த எலெக்ட், வசனம் சொல்லுகிறது. ஆகவே இன்றைக்கு இந்த ஜூலை மாதம் 26ஆம் தேதி கர்த்தரை பார்க்கும்போது இருதயத்தில், ஆண்டவரே, நான் எவ்வளோ காரியத்தை செய்தாலும் நான் பரலோகத்துக்கு வந்து உம்மோடு கூட ஆட்சி செய்ய என்னை ஆயத்தப்படுத்தும். ஆமீன். நம்ம படிக்கிறோம், சம்பாதிக்கிறோம், சேர்த்து வைக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம், எல்லாம் இந்த உலகத்துக்குரியது. ஆனால் ஒன்று தான் நித்தியமானது, பரலோகத்திலே நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் நம்முடைய குடியிருப்பு பரலோகம் என்று வேத புத்தகம் சொல்லுகிறது. ஆகவே இன்றைக்கு இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன்ஸுக்கு நம்ம ஈடு கொடுக்காதபடி இந்த உலகம் பல காரியத்தை விளக்கி சொல்லுகிறது. பைபிளையே வேறு மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் நம்முடைய குறிக்கோள் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார். நான் அந்த இரகசிய வருகைக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய சபை ஆயத்தமாக இருக்க வேண்டும். பிலிவர்ஸ் சாப்பில் இருக்கிற எல்லாரும் எங்கே இருக்கணும்? எங்கே இருக்கணும்? எல்லாரும் போகலாம்ல? எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? தயவுசெய்து தனியாக போயிடாதீங்க. உங்கள் மனைவி, உங்கள் புருஷன், உங்கள் பிள்ளைகளை அங்கே சொல்லுங்களேன், கூட கூட்டிகிட்டு போனோம். ஃபேமிலியாக போகிறோம், எவ்வளோ இடத்துக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறோம், ரொம்ப சந்தோஷம். மேலே மிஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பின்பாக நாம் அழுது நாம் யோசித்து பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்வது என்னுடைய வார்த்தைகள் அல்ல, எல்லாம் இந்த வேத புத்தகத்தில் இருக்கிறது. வேதத்தை வாசிங்க, புக் ஆஃப் ரெவலேஷனை வாசிங்க. அதில் ரகசியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை நன்றாக அலசி ஆராய்ந்து வாசியுங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை கண்டு கொள்வீர்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்காக வாழ்வீர்கள், உங்களுக்காக வாழ மாட்டீர்கள். லெட்ஸ் ஸ்டாப் லிவிங் ஃபார் அஸ் அண்ட் லிவ் ஃபார் ஜீசஸ். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.